அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லி பீஸ் ஆப்ரெட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தின் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தின் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இன்றைக்கான வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 18 வசனம் 10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் வாசிக்க கேட்ட வசனம் இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். இந்த வசனத்தில் தேவன் பவுலுக்கு ஒரு பெரிய ஆறுதல் வார்த்தையை கொடுக்கிறார். பவுல் பயத்திலும் எதிர்ப்புகளிலும் இருந்த நேரம் அது. ஆனால் தேவன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தினார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பல சவால்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், நோய், கடன், வேலை இல்லாமை, மனிதர்களின் எதிர்ப்பு, இவையெல்லாம் நம்மை பயப்பட செய்யலாம். ஆனால் தேவன் இன்று உங்களிடம் அதே வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், நண்பர்கள் மறந்துவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்முடைய பாதுகாப்பும் பலனும் அடைக்கலமும் ஆவார். மேலும் தேவன் சொல்கிறார், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அதாவது தேவன் அனுமதிக்காமல் எந்த தீங்கும் நம்மை தொட முடியாது. தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கும்போது சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் வீண் போகும். மோசே இறந்த பின் யோசுவா பயந்திருந்தான். அப்போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த சம்பவத்தை பழைய ஏற்பாட்டில் யோசுவா அதிகாரம் 1 வசனங்கள் 6 முதல் 9 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இவ்வாறு ஆறுதல் வார்த்தையை அளித்து யோசுவாவை கர்த்தர் ஆறுதல் படுத்தினார். அதேபோல் சிறையில் இருந்த பேதுருவை ஏரோது கொல்ல நினைத்தான். ஆனால் தேவன் தூதனை அனுப்பி காப்பாற்றினார். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் 12 வசனம் 6 முதல் 11 வரை இவ்வாறு கூறுவதை பார்க்கிறோம்.
ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாங்காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆகையால் பயப்படாமல் விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. உங்களுடைய கண்ணீரையும் ஜெபத்தையும் அவர் காண்கிறார். சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி. பயத்திலும் சோதனையிலும் இருக்கும் ஒவ்வொருவரையும் இன்று தொடும். சத்துருவின் எல்லா திட்டங்களையும் முறியடித்து உமது சமாதானத்தாலும் பாதுகாப்பாலும் நிரப்பும். நோயாளிகளை சுகப்படுத்தும். கவலையுள்ளவர்களுக்கு ஆறுதல் தாரும். எப்போதும் நீர் எங்களோடு இருப்பதை உணரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.